வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் மேட். இந்த படம் போன வருஷம் அக்டோபர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. சங்கீத் சோபன், ராம் நிதின், நரேன் நிதின், ஸ்ரீகௌரி பிரியா, விஷ்ணு, ரகுபாபு மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கல்யாண் சங்கர். இந்த படத்தோட கதை, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜோட பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பையன் நைட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்றான். அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிச்ச போது, எனக்கு காலேஜ் பிடிக்கல, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். உடனே கணேஷ்ன்ற ஒரு சூப்பர் சீனியர் அவங்ககிட்ட, நானும் ஒன்ன மாதிரி தான் காலேஜ் சேர்ந்த புதுசுல வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அப்போ மனோஜ், அசோக், தாமோதரன் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு அவரோட காலேஜ் லைஃபை ஷேர் பண்றாரு. இப்போ அந்த 3 பேரும் யாரு, அவங்க எப்படி கணேஷ் மனசை மாத்தினாங்க, கணேஷ் எப்படி அந்த கதை மூலமா அந்த பையன் மனசை மாத்துறாப்ல, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. எல்லா லாங்குவேஜஸ்லையுமே காமெடி படங்களுக்கு பஞ்சமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். என்னைக்கு இந்த கேஜிஎஃப் பெரிய ஹிட் ஆச்சோ அன்னையில இருந்து எல்லாரும் ஆக்ஷன் கம் வயலன்ஸ் படங்கள் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் ஆடியன்ஸ் முதற்கொண்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் யதார்த்தமான படங்கள், அதுவும் அந்த கண்டென்ட் அவங்க என்னதான் ஃபன்னா ட்ரீட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் ஒரு மெசேஜை சொல்லி எமோஷனலாக முடிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம டான் படத்தை சொல்லலாம். படம் என்னதான் ஃபன்னா இருந்தாலும் கடைசியில் ஒரு எமோஷனல் எண்ட் இருக்கும். அதுவே ரொம்ப லைட் ஹார்ட்டடா எதை பற்றியும் யோசிக்காம நம்ம தேட்டருக்கு போய் கலகலன்னு சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான படங்கள் இப்போ வர்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ரேர் பீஸ் தான் இந்த மேட். இது ஒரு செம்ம ஜாலியான படம். அந்த காலேஜ் லைஃப், அங்கே நடக்கிற விஷயங்கள், அந்த என்டர்டெய்னிங்கான கேரக்டர்ஸ்னு ஹோல் படத்தையும் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக பசங்க ஒரு சீரியஸான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அப்படிதான் இருக்கும் இந்த படமும். இப்போ 2 பசங்க ரொம்ப சீரியஸாவோ எமோஷனலாவோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு ஒருத்தன் அங்கே போய் அவங்களை கலாய்ச்சி அந்த கூட்டத்தை கிளச்சி விட்டுருவான். அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அசோக்ன்றவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவனை முட்டை கூட கம்பேர் பண்ணி பேசுறதும், அவன் 3 வருஷமா குடிச்ச பீருக்கு காசு கேட்கறதும், அதை விட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை பார்த்த பிறகு இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நார போறாங்கன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பசங்களோட அந்த டேக் இட் ஈஸி கான்செப்ட்ல தான் இந்த ஹோல் படத்தையுமே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சுச்சுவேஷனை சீரியஸாகவும் கொண்டு போகலாம், ஃபன்னாகவும் கொண்டு போகலாம், இல்லை வேற மாதிரியும் கொண்டு போகலாம். ஆனா இங்க முழு படத்தையுமே முழுக்க ஃபன்னா தான் கொண்டு போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த 3 கேரக்டர்ஸோட சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா இருக்கும். ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்க்காமலே லவ் பண்ணுவான், 2வது ஆள் லவ் பண்ற பொண்ணு அவனை விட்டுட்டு யூஎஸ்க்கு போயிடும், 3வது ஆள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும், ஆனா ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சீரியஸான சுச்சுவேஷன்ஸ் மூலமா நம்மளை சிரிக்க வச்சிருப்பாங்க. நம்மளும் படம் இங்கிருந்து சீரியஸா டிராவல் ஆகும், அங்கிருந்து சீரியஸா டிராவல் ஆகணும் உட்காந்துருப்போம். ஆனா படம் எங்கேயுமே சீரியஸா இருக்காது, முழுக்க ஃபன்னா தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேஸ் 2 மணி நேரம் படம் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, முடிஞ்சதுன்னு தெரியாது. இன்னும் சொல்லணும்னா படம் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு செம்ம என்டர்டெய்னிங்கான ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாம ஒரு சில ட்விஸ்டும் ப்ரிடிக்டபிளா இருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா அவங்க ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி செம்ம ஃபன்னா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஓவராலா அவங்க நோக்கம் நம்மளை சிரிக்க வைக்கிறது, அதை உண்மையிலேயே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷுவல் செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த காலேஜ் லைஃபை அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அல்டிமேட். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே செம்ம என்டர்டெய்னிங்காக வடிவமைச்சிருந்தாங்க. ஈவன் ஒரு சில கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த கேரக்டர்ஸ் கூடயும் படத்து கூடயும் ஐக்கியமாக இருப்போம். அதுவும் தாமோதரன், லட்டு, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் வயலண்டாக ரிப்ளை பண்ணக்கூடிய அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்னு இந்த 3 கேரக்டரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் தாமோதரன் கேரக்டரில் நடித்த சங்கீத் சோபனோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அவரோட டைலாக் டெலிவரி, மேனரிசம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு எல்லாமே செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அடுத்து ராம் நிதின், நரேன் நிதின், ஸ்ரீகௌரி பிரியா, விஷ்ணு, ரகுபாபுன்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த மேட் பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறத பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு கொடுக்க போற பட்டமும் மேட் தான். ஸோ மேட் மேக்ஸ் அஸ் கோ மேட், அதாவது மேக்ஸ் ஆடியன்ஸ் டிலைட்டட். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கும் அவைலபிள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா, வெப் சீரிஸா சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.